ஜனநாயகன் படம் வந்து ஆன்லைன்ல ரிலீஸ் ஆகி ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. மேலும் வந்து அதனால ஏற்பட்ட நஷ்டத்தை அடிக்கிறதுக்காக மீண்டும் வந்து ஒரு படம் நடிச்சிருப்பாரு. இல்ல அது ரொம்ப நிறைய தவறான தகவல் வருது. அது சம்பந்தமாக அந்த ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்து புகார் அளிச்சிருக்காங்க. அதுல ஒரு சில பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது எங்க இருந்து எவ்வளவு தூரம் இது யார் ரிலீஸ் பண்ணான்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்படி இது வெளியே வந்துச்சுன்னு தெரியும். என்ன காரணத்துக்காக தெரியும். கண்டிப்பா எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இன்னும் கடுமையான பிரச்சனைகள் இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி ஒருத்தர் களத்தில் இருக்காங்கன்னா எங்களுடைய தலைவர் மட்டும்தான். கண்டிப்பா இன்னும் இந்த கட்டத்தை தான் தாண்டுவோம். இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு. அதுக்கு மக்கள் தீர்ப்பளிப்பாங்கன்னு நம்புறேன். வெளியானது காரணம் யாரா இருக்கும்? இல்ல இது வரைக்கும் நடக்காத ஒண்ணு இப்ப திடீர்னு நடக்கிறதுக்கு காரணம் என்ன? இது வரைக்கும் இந்த மாதிரி ஒண்ணு நடந்ததே கிடையாது. ரொம்ப செக்யூர்டா இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்பேஸ். இது வரைக்கும் இவ்வளவு செக்யூர்டா இருந்த ப்ரொடக்ஷன் ஸ்பேஸ்ல இப்ப தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு காரணம் என்ன? இது எதை நோக்கி இதை அவங்க கொண்டு போறாங்க? ஸோ இது மேலும் மேலும் மன உளைச்சலையும் ஒரு 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 ப்ரெஷரையும் ஒரு அழுத்தத்தையும் மேலும் மன உளைச்சலையும் ஒரு நஷ்டத்தையும் ஒரு கடுமையான இதையும் கொடுக்கறதுக்கு தானே காரணமா இருக்கும். நம்பிக்கை இருந்தா சிபிஐக்கு போங்க. ஆமா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க ப்ரொடக்ஷன் தரப்புல வந்து விளக்கம் கொடுப்பாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. கண்டிப்பா இது வந்து அரசியல் காரணங்களுக்காக தான் நாங்க நம்புறோம். கொடுக்கப்பட்டதா தான் நாங்க நம்புறோம். ஒவ்வொரு முறையும் தலைவரோட பிரச்சார வாகனம் முன்னாடி பின்தொடர்ந்து இந்த வாகனத்துல வந்து விழுகிறது தொடர்கதையாவே இருக்கு. இந்த காவல்துறையினர் என்னதான் தடுத்தாலுமே தொண்டர்களுக்கு கொஞ்சம் அரசியல் இல்ல இதுல ஒரு காவலர் கூட ஒரு பாடிகார்டு வந்து எட்டி மிதிக்கிற மாதிரி காட்சிகள் இல்ல என்னன்னா அது நாங்கள் எங்களுடைய கூட இருக்கிற இந்த செக்யூரிட்டிஸ்க்கெல்லாம் நாங்க தொடர்ந்து அறிவுறுத்திட்டே வரோம். ஏன்னா நீங்க வந்து நடக்கணும். அவங்களும் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ப்ரெஷர்ட் ஆயிடுறாங்க. ஒரு கூட்டத்துல ஒரு ஒரு நிறைய கூட்டம் இருக்கப்போ ஒரு ப்ரெஷர்ட் ஆகிறாங்க. நாங்க எப்பவும் சொல்ற அறிவுரை நீங்கள் பாதுகாப்பா இருக்கணும் தவிர வேற எந்த நடவடிக்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் தனிப்பட்ட மனிதர்களான ஒரு டக்குன்னு ஒரு ப்ரெஷர்ல ஒரு ரியாக்ட் பண்ணிடுறாங்க. கண்டிப்பா நாங்க அப்பப்போ கூப்பிட்டு அவங்களுக்கான அறிவுரை கொடுத்துட்டு தான் இருக்கோம். தப்பு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது இல்லாம வந்து நிறைய தொண்டர்களை தாண்டி 80% பொதுமக்கள் தான் இருக்காங்க. எங்க இருந்து இப்ப திடீர்னு ஒரு பொதுமக்களுடைய கூட்டம், பெண்கள், இப்ப கல்லூரியில படிக்கிற பெண்கள் நிறைய பேர் வர்றாங்க. ஸோ கண்டிப்பா காவல்துறையை தவிர்த்து வேற யாரும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இது பொதுமக்கள், அவங்க தான் ரெகுலேட் பண்ணணும். இப்ப ரோடுகள்ல கயிறு போட்டு அவங்க தான் நிப்பாட்ட முடியும், தடுக்க முடியும். பொதுமக்கள் தான் பெரும்பாலும் இருக்காங்க. ஸோ அவங்கள ரெகுலேட் பண்றது பொதுவான இடங்கள்ல காவல்துறை தான் பண்ண முடியும். அவங்க தான் செய்ய முடியும். அங்கங்க தடுப்புகள் ஏற்படுத்தலாம். எல்லா இடத்துலயும் பண்ண முடியாது. அதாவது வண்டி இல்ல இதை திருச்சியில பண்ணாங்க, கன்னியாகுமரியில பண்ணாங்க. அந்தந்த இடத்துல நீங்க வந்து ஸ்டாப் பண்ணலாம். 2.84 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.28 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 29 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advtanditv@dttv.in.